கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி கர்த்தருக்கு பரிசுத்தம். யாத்ராகமம் 28 அதிகாரம் 36 39 பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய பாகையில் ஒரு பட்டத்தை கட்டணும்னு கர்த்தர் சொல்றாரு. அது பசு மொன்னினால் செய்யப்படணும். அதுல என்ன எழுதியிருக்கணும்னு தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். அது ஆரோன் எப்பொழுதும் நெற்றியில அணிஞ்சிருக்கணும். ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள வரும்போது எதற்காக தெரியுமா? 38 வசனத்துல இருக்கு, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கையாக படைக்கும் பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக, கர்த்தருடைய சன்னதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். அவங்க அங்கீகரிக்கப்படனா ஆரோனுடைய சிரஸ்ல இந்த பட்டம் இருக்கணும், கர்த்தருக்கு பரிசுத்தம்னு. இன்னைக்கு நம்ம எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஏசப்பாவுடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்ததுனால. அப்போ நம்முடைய சிரஸ்ல என்ன இருக்கு? கர்த்தருக்கு பரிசுத்தம்ன்ட்டு. அப்போ சும்மா கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற அடையாளம் போதுமா? கிடையவே கிடையாது. நம்ம பரிசுத்தமாய் வாழணும். நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். நீங்க வேதத்துல பார்க்கலாம், கர்த்தர் சொல்லியிருக்காங்க, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருப்பீர்களாக. தகப்பன் பரிசுத்தரா இருந்து பிள்ளைங்க மோசமா வாழக்கூடாது. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்த தெய்வத்தை தொழுது கொள்கிற நாமும் பரிசுத்தமாய் வாழணும். அப்போ நாம கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழுங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. உங்களுக்கு மட்டும்